Welcome to Chitra's Recipe Corner, bringing you authentic, home-cooked and delicious recipes. வெல்கம் டு சித்ராஸ் ரெசிபி கார்னர். நம்ம இன்றைக்கி ஒரு ½ அன் ஹவரில் கர்நாடகா ஸ்டைலில் சிக்கன் கிரேவி செய்கிறோம். எப்படி ஹெல்த்தியாக டேஸ்டியாக செய்யலான்றது பார்க்கலாம். கடாய் ஹீட் ஆனதுன்னு நான் ஒரு 50 ml நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அது எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதுன்னு ஒரு ஸ்டார் அனிஸ், கல்பாசி ஒரு பீஸு, இங்கே ஒரு 3 ஆனியன்ஸ் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரை ஆகிறதுக்குள்ள நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போ 1.25 கிலோ சிக்கனுக்கு இந்த சிக்கன் நல்லா மஞ்சள் போட்டு, ஒரு ஸ்பூன் மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி பேனில் ஒரு ½ அன் ஹவர் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இந்த சிக்கனுக்கு ஒரு 20 பல் பூண்டு போடுறேன். ஒரு 2 இன்ச் ஜிஞ்சர் யூஸ் பண்ணிக்கலாம். 2 இன்ச் ஜிஞ்சர் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பட்டை, ஒரு 5 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டுருக்கேன். சோம்பு ஒரு ½ ஸ்பூனு, கசகசா ஒரு ½ ஸ்பூன் போடுறேன். ஒரு 6 கேஷ்யூ நட், முந்திரி, கோரியண்டர் சீட்ஸ், மல்லி விதை ஒரு 2 ஸ்பூன் போட்டு இதை ஃபைனாக இப்போ அரைச்சிக்கிறேன், பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன உடனே ஒரு 4 டொமேட்டோஸ், மீடியம் சைஸ் டொமேட்டோஸ், 75% கிரைண்ட் பண்ண மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரை ஆயிடுச்சு, டொமேட்டோ குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ½ ஸ்பூன் மஞ்சள், டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். டூ ஸ்பூன்ஸ் வீட்டு மிளகாய் பொடி, வீட்டில் அரைக்கிறல மிளகா, தனியா, மஞ்சள், இந்த மிளகாய் 2 ஸ்பூன்ஸ், 2.5 ஸ்பூன்ஸ் கூட. நம்ம 1.25 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். இதில் சில்லி பவுடர் ஆட் பண்ண நல்லாயிருக்கும். இதையும் நல்லா இதுலேயே ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ண ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயிலியாக வரும். மசாலா நல்லா ஃப்ரை ஆகி குக் ஆகிடுச்சு. ஆயில் விடுக்க பாருங்க, யூஸ் ஆகுது ஆயில். இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன், இது ஒரு 1.25 கிலோ சிக்கன்னு இதை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். சிக்கன் ஏன் ட்ரை பண்ணுற ஒரு 30 மினிட்ஸ்னால் இப்போ இந்த ஸ்டிங்கிங் ஸ்மெல் இருக்காது, ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் வரும், அந்த ஸ்மெல் இருக்காது. அதனால் டர்மரிக் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவர் ஃபேனில் காய வச்சிடணும். தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி வச்சோம்னா அந்த ஸ்மெல் இருக்காது, சாப்பிட்றப்ப நமக்கு ஸ்மெல் வராது. இது தொக்குன்றதுனால ஒரு 2 டம்ளர்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம்.
தண்ணி நிறைய சேர்க்க வேணாம், நம்ம 2 டம்ளர்ஸ் ஆட் பண்ணால் போதும். அப்போ தான் ஒரு தொக்கு மாதிரி வந்துச்சுன்னா அதை நம்ம ஒரு ராகி பால், ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா வரும். இப்போ 10 மினிட்ஸ் நம்ம விட்டுருக்கோம், நல்லா பாயில் ஆயிருக்கு. இப்போ 1 ஸ்பூன் ஆயில், நல்லெண்ணெய் சுற்றி போட்டுட்டு லிட் போட்டுடலாம். லிட் போட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். விட்டுட்டாக்கா ஆயில் எல்லாம் மேலே வந்துடும். மேலே வந்துட்டா ஃபைனல் குக் ஆகிடும். ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஆயில் எல்லாம் மேலே வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் கோரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக சிக்கன் தொக்கு ரெடி. ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த சிக்கன் தொக்கு, இந்த முத்தே, கன்னடாவில் இது நம்ம முத்தே தான் சொல்லுவோம், இது ராகி பாலுக்கு முத்தேக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, தோசை, இட்லி, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா சூட் ஆகும். நீங்கள் இந்த சிக்கன் தொக்கு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. Hope you enjoyed the recipe. See you next time on Chitra's Recipe Corner. Bye-bye.